வாய்ஸ் ஆஃப் மனுஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் இதில் வந்து முதலாவது வேன் வந்து புக் பண்ணி வந்தவங்க என்ன அதில் வந்து ஒரு சின்ன சம்பவம் நடந்துட்டு அவசரமாக வந்து நாங்கள் கொழம்புக்கு வலிக்கிட்டு வந்திருக்கோம். இரவு வந்து கிட்டத்தட்ட 1 மணி இப்படி இறந்துட்டாங்க. நாங்கள் வந்து கட்டாயம் வரவேன்னு சொல்லப்பில்லை. இன்றைக்கு நாங்கள் சொல்லப்போனால் எங்களுடைய கடை வேலையை பார்த்துட்டு நாங்கள் கடையில் நிற்க வேண்டிய ஆக்கள் என்ன களுவாஞ்சுடியில் நிற்க வேண்டிய ஆக்கள். இது வந்து ஒரு விதியின் ஒரு சூழ்நிலை அடிப்படையில் வந்து நாங்கள் இப்போ கொழும்புக்கு வர வேண்டிய ஒரு நிபந்தனை. அவசரமாக உடனடியாக அந்த நொடியை வந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் கொழும்புல தான் வந்து நிற்கிறேன். நிறைய நாளை பிறகு நாங்கள் கொழும்புக்கு இங்கே வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அவசரமாக வந்து நாங்கள் கொழும்புக்கு வலிக்கிட்டு வந்திருக்கோம். என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்ற விஷயத்த பார்க்க முன்னாடி இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் கொச்சிக்கடை பக்கத்தில் நிற்கிறோம். சேச்சி பக்கத்தில் வந்து நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த காரை வந்து நாங்கள் நிற்கக்கூடிய ரூம் வெளியில் வந்து நாங்கள் காரை வந்து பார்க் பண்ணியிருக்கோம். இரவில் வந்து இதில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து சரியான கஷ்டமானது தானே. அப்போ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து நாங்கள் வெளியே போகணும். அப்போ நாங்கள் ஒரு ஹோட்டல் நாங்கள் முதல் இங்கே இருக்கக்குள்ளே வந்து நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் டேஸ்டியாக இருந்த சாப்பாடு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்தியன் எலைட் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அஞ்சிலம்மா சந்தி அதே பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு நாங்கள் போக வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ ஆட்டோ வரும். ஆட்டோ வந்து நாங்கள் நிப்பாடி போகிறோம். நாங்கள் 3 பேராக வந்து நானும் சனுவும் இன்னொரு அண்ணாவும் வந்து அவர் நாங்கள் வீட்டில் காட்டல. அப்புறம் காட்ட முடிஞ்சா காட்டுறோமேனே. இப்போ நாங்கள் ஆட்டோவில் வந்து போகிறோம். வாங்க போகலாம். நிறைய நாளைக்கு பிறகு கொழும்புல வந்து நைட்டில் வந்து நாங்கள் இப்போ வெளிக்கிட்டு போகிறோம். இப்போ டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நேரம் சரியாக இரவு 10:39 சரியோ. இதே அப்புறம் வந்து போகிறோம். வாங்க வெயிட் பண்ணி நிற்போம் ஆட்டோவுக்குண்ணே. இன்றைக்கு முதல் நாள் மக்களே நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் மனுஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் இதில் வந்து முதலாவது வேன் வந்து புக் பண்ணி வந்தவங்க என்ன அதில் வந்து ஒரு சின்ன சம்பவம் நடந்துட்டு அதனால் வந்து நாங்கள் நேரடியாக இப்போ கொழும்புக்கும் நாங்கள் வீட்டிலேருந்து வர வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. அது என்ன சூழ்நிலை அப்படின்றது வந்து நாங்கள் தெளிவாக கதைக்கலாம். பின்னுக்கு முதல்ல போய் சேருவோம். என்ன காரம் என்னென்னா கொஞ்சம் லேட்டாக அது மாதிரி கடையெல்லாம் வந்து போட்டிடுவாங்கண்ணே. டே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு வெள்ளிக்கிழமை இன்றைக்கு கைதட்டுனா ஆட்டோ வரும் சொல்கிறாங்க. என்ன கைதட்டுனா ஆட்டோ வருமா? நம்ம ஒரு சும்மா ஆட்டோ வரவுகளே ஆட்டோ வரவுலாங்க அடி எங்கடா கைதட்டின ஆட்டோ வருது இல்லை? சனு கைதட்டின ஆட்டோ வருது இல்லை? சனு யோசிக்கானா பாய் இங்கே பாருங்க. கடும் டயர்டு மக்களே. என்ன சனு ஓகே ஆட்டோ நிப்பாட்டம் போடுங்க. எல்லாம் ஃபுல்லாக வருது. அந்த ஒரு ஆட்டோக்காரனை வரார். அதுக்குள்ளே ஆகல் இருக்கு. ஆட்டோ போகுது. ஆட்டோ இரவில் கொஞ்சம் கார் வர்றது பயம் மக்களே. பயம்னு சொன்னது நான் கொஞ்சம் வரியல்ல போதையில் வந்து தட்டி விட்டுருவாங்க நம்மளை ஆட்டோ என்ன காரில் மன சிக்கல். அது 100 ரூபா 150 500 காஜை கொடுத்து போயிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ கொஞ்சம் டைம் போயிட்டு தானே. ஆக்கள் இருக்கு கொழும்புல. அதுக்குள்ளே ஆக்கள் இருக்கு. கொழும்பு மண் வாழ்க்கையில் மறக்க முடியாது எங்களுடைய யூடியூப் பயணம். என்ன கொழும்புல இருந்தால் ஆரம்பித்தது கோட்டா கோகமை இது ஃபுல்லாக. அந்த டைமில் வந்து நாங்கள் ஒவ்வொரு டைம் இந்த நாட்டு நடப்பை பற்றி நாங்கள் கேட்டுருப்போம் நிறைய விஷயங்கள்னு. இப்போ நிறைய நாளே ப்ரோ இப்படி ஒரு வீடியோ ஆன் பண்ணி கதைக்குள்ளே கொஞ்சம் என்ன சொல்கிறது நல்லா தண்டு இருக்கு அந்த ஃபீலும். கொஞ்சம் நடந்து போவோம்ண்ணே. நடந்து போக ஆட்டோ வருதாங்க. வாங்க இல்லை நிற்கிறத விட அந்த பக்கம் கடந்து வா அண்ணா ஆட்டோ போவோமா? எலைட் ரெஸ்டாரண்ட் அஞ்சல் வசந்தி
ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணனோட நிப்பாட்டிருக்காரு ஆட்டோவே. அண்ணா போப்புறோம். மீட்டர் டெக்ஸி என்னண்ணா? ஓகே, வாங்க வாங்க மக்களே. நாங்கள் இலங்கை யூடியூபர் தான், மட்டக்களப்பு. இப்போ எவ்வளோ வேணா ஒரு கிலோமீட்டருக்கு? 1 கிலோமீட்டருக்கு 100 ரூபா என்ன? ஓகே ஓகே. அண்ணாட பேர் என்ன? சிராஜ். எங்க? கொழும்பு சுத்தி பார்க்க வந்திருக்கோம். சேச்சி போகல பாருங்க மகளே, கொழும்பு அந்தோனியர் சேர்ச். மகளே இப்படி போன வந்து வெளியில நீட்டிச்சிருந்தா யாரும் பறிச்சுட்டு போயிடுவாங்களா? இத பாருங்க சேர்ச். இது வந்து குண்டு வெடிச்ச சேர்ச் தானே? போட்டுருக்காங்கண்ணே. பாருங்க 100 ரூபா மீட்டர். நான் உங்களுக்கு அடிச்சு தருவேன். யூடியூப் சேனலோட பேர் வாய்ஸ் ஆஃப் பனுஷன். வாய்ஸ் ஆஃப் பனுஷன் அடிச்சு உங்களை யூடியூப்ல நான் இப்போ சேஞ்ச் பண்ணி தருவேன் உங்களுக்கு. இன்றைக்கு நைட்டுக்கு பார்க்கலாம் நீங்க இரவைக்கு. பாருங்க மகளே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜிந்துப்பட்டி அதால இப்போ போய் கொண்டிருக்கிறோம். அது வன்பே அதில் போயிடாது, இதெல்லாம் போகணும். என்னென்ன இதுண்ணே நல்லா இருக்குண்ணே. மக்களுக்கு காட்டவே தான், மக்களுக்கு காட்டணும். வடிவா இருக்கு. அப்படியே நேரே போனோம்னு சொன்னா மகளே ஃபெட்டாவுக்கு போகலாம். இதான் வந்து அஞ்சலமா சந்தி, ஏன்னா தள்ளி போன அஞ்சலமா சந்தி. இதெல்லாம் வந்து அந்த எலைட் ரெஸ்டாரண்ட் இருக்கு. இதான் இருக்கு எலைட் ரெஸ்டாரண்ட். போலீஸ்காராக நினைக்கிறாங்க நிறைய. இதில் வாராக்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். சாப்பாடை காட்டுறேன் இப்படி வருமெண்டு. ஓகே மகளே, நிறைய நாளைய ப்ரோ ஆர்டர் வந்திருக்கோம். 130 ரூபா. அண்ணன் சிராஜ் அண்ணே, அண்ணா வருவார் யூடியூப் சேனலில் பார்க்கலாம். நீங்கள் வாய்ஸை பனுஷன் அடிச்சு பாருங்களா வரும். ஓகே, இந்த இரவைக்கே நீங்கள் பார்க்கலாம். 1 மணிக்கு கண்டாலும் மீதி ஏறாங்கம்மா, யோசிக்க தேவையில்லை. இல்ல ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணா, ஒரு பிரச்சனையும் இல்லை. 5 நிமிஷம் முந்தி போய் நீங்க சாதிக்க போறோம். இல்லை எப்போ போறீங்க ஊருக்கு? நாங்க நாளைக்கு வெளிக்கிட்டுருவோம் அண்ணே. ஃபுல் ஏரியா கவர் பண்ணியாச்சு. நாளைக்கு பின்னர் நைட்டுக்கு வெளிக்கிடுவோம். இந்த இருக்கு. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுனா, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கனை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோலாம் வந்துட்டு
உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி சரி சரியாண்ணே, வரேன். போயிட்டு வரோம். நன்றியா. ஓகே, நன்றி, போயிட்டு வரோம். ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இதான் எலைட் ரெஸ்டாரண்ட். நான் கொழும்புக்கு வந்தேன்னு சொன்னால் வந்துட்டு இங்கே அடிக்கடி சாப்பிடுவேன். பாருங்க மகளே. ஐயா எப்படி இருக்கீங்க? நல்ல ஷோ. ஓகே வாங்க. இந்த மாதிரி சாப்பாடு இருக்குது தானே? ஆ வா. ஓகே ஓகே. இதில் இருப்போனே பா, பயங்கர கூலாகிறாரு. இதில் வந்து நின்று வாங்க வரீங்க. அதில் போமா. மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் வந்து டிவியில் கிரிக்கெட் போய் கொண்டிருக்கு, புரியுதா? வலிமை வந்து கொஞ்சம் குறைய சொல்லிங்க, அப்போ தான் வந்து கதைக்கலாம் என்ன. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இதில் வந்து மெனு கார்டு வந்துருக்கு. நாங்கள் இப்போ கடைகள்லாம் வந்து சாப்பிட போனால் நாங்கள் பொதுவாக வந்து மெனு கார்டு பார்க்குறதில்ல. நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன ஒவ்வொரு நாளும் இல்லை, நார்மலாக வெளியில் வந்தால் ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு வச்சால் நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து சாப்பிடுவோம். அதில் வந்து இங்கே வந்து மிக்ஸ் ரைஸ் நினைக்கிறேன்னே, மிக்ஸ் ரைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ நார்மலாக அவங்களில் கேட்போம் என்ன. நான் நினைக்கிறேன் இங்கே வந்து ஃபுல் அப்படிலாம் இல்லை, ஒரு சின்ன ஒரு டப்பாவில் தாரமாக கொஞ்சம் தருவாங்க. டப்பான்னு சொன்னால் அந்த சட்டியில் தாரமாக தருவாங்க. அது வந்து மிக்ஸ் ரைஸ், அது வந்து ஒரு போர்ஷன் சொல்லுவாங்க என்ன. அது வந்து 3 பேர் வந்து சாப்பிடலாம். சாப்பிடுவோம், சாப்பாடு ஆர்டர் பண்ணணும். நாங்கள் இப்போ ஹைஜிட்டுக்குள்ளே வந்து எல்லோரும் விளைச்சி பார்த்துருக்காங்க. ஏன் இந்த இடத்துல நாங்கள் இப்போ கதைக்கிறது நாங்கள் சூஸ் பண்ணிக்க மாட்டோம். எங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ண மட்டும் சொன்னால் வாரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் பேர் வேணே, 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். அந்த நேரத்தில் இன்றைய பொழுது எங்களுக்கு எப்படி போனது அப்படின்ற முழு விவரத்தையும் நம்ம வந்து உங்களுக்கு சொல்லலாம். இன்றைக்கு நாங்கள் சொல்லப்போனால் எங்களுடைய கடை வேலையை பார்த்துட்டு நாங்கள் கடையில் நிற்க வேண்டிய ஆக்கள் என்ன, களுவாஞ்சுடியில் நிற்க வேண்டிய ஆக்கள். இது வந்து ஒரு விதியின் ஒரு சூழ்நிலை அடிப்படையில் வந்து நாங்கள் இப்போ கொழும்புக்கு வர வேண்டிய ஒரு நிபந்தனை. அதனால் இப்போ நாங்கள் கொழும்புக்கு இங்கே வந்திருக்கிறோம். ஒரு போர்ஷன் எடுத்தால் எத்தனை பேர் சாப்பிடலாம்? சிங்கிள் போர்ஷன் தான். சிங்கிள் போர்ஷன் என்ன எவ்வளவு? சிங்கிள் போர்ஷன் இதில் ப்ரைஸுக்கு இன்னும் 10% எக்ஸ்ட்ரா ஐட்டம். இது டேக் அவே ப்ரைஸ், 10% எக்ஸ்ட்ரா ஐட்டம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வரும் மேனே. ஓகே, 100 ரூபா 110 ரூபா. 100 ரூபா 110 ரூபா. ஓகே, என்னென்னு சொன்னால் இப்போ 3% தாங்க மிக்ஸ் ரைஸ். எவ்வளோ நேரத்தில் வரும்? 10 to 15 minutes. எத்தனை? 10-12 நிமிஷம். ஓகே, நன்றி. ஓகே, கிரேவியும் எடுத்து வாங்கலாம். தண்ணி போய் தான் டியூஷெல்லாம் முடிய வச்சிடல. ஏன்டா மகளே நாங்கள் இதை சாப்பிட்றோம்னு சொன்னால் மதியம் சாப்பிடல. உண்மையிலே வார மணி இருக்குல்லன்னு மதியமெல்லாம் சேர்த்து இப்போ ஒரு கட்டுக்கடலாம் தானே. அப்போ அதனால் இப்போ சாப்பிடுறோம். காலையிலேயே நான் நினைக்கிறேன் அம்மாச்சி உணவு மரக்குள்ளே வந்து அங்கேயே ஒரு அம்மாச்சி உணவு இதில் நார்மலாக சாப்பிட்னாங்க. ஏன்னா காலையில் வெளிக்கிட்ட பயண மகளே. சரி, என்ன நடந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நேற்று வந்து 28ஆம் தேதி, இன்றைக்கு வந்து 29ஆம் தேதி நாங்கள் சொல்லியிருப்போம் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவல்ஸ் என்ன. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய வேனில் வந்து முதலாவது கஸ்டமர் என்ன, முதலாவது பயணம் எங்களுடைய சிறப்பான முறையில் வந்து போய்கொண்டிருந்தது. 28ஆம் தேதி பின்னேரம் ஒரு 3 மணியை போல் மட்டக்களப்பிலிருந்து எங்களுடைய வாகனம் புறப்பட வந்ததுனே. மட்டக்களப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் ஆக்கள் ஏற்றி கொண்டு கொழும்பு ஏர்போர்ட் என்ன, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து ஒரு 12 மணிக்கு வந்து ஒருத்தங்களை வந்து பிக்கப் பண்ணணும். சரியாக அந்த பிக்கப் பண்ணி கொண்டு நிற்கிற டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்களோட வாகனத்தை கொண்டு போன என்ன டிரைவர் வந்து மட்டக்களப்புக்கு அவசரமாக என்னென்னு சொல்ல முடியாதுன்னு அவசரமாக உடனடியாக அந்த நடியை வந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்றும் செஞ்சிக்க முடியாது. சரியாக வந்து இரவு ஒரு 2 மணி 3 மணி போல் வந்து டிரைவர் வந்து எனக்கு கோல் அடிச்சிருந்தார். இப்படி அனுஷன் இப்படி நடந்து போச்சு, கட்டாயம் வந்து போகணும்னு சொல்ல ஒன்றும் செஞ்சிக்கலாது. அடுத்த நாங்கள் இன்றைக்கு ஏர் என்ன போனாக்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கு முழுக்க உண்மையிலே வந்து ரூமில் தான் நிற்கணும் என்ன. ஏன்றால் 30ஆம் தேதி காலையில் வந்து ஒரு அம்மா வந்து வராங்க, ஏர்போர்ட்டுக்கு வராங்க வெளிநாட்டிலிருந்து. அப்போ அவங்கள வந்து நாளை காலையில், இப்போ நான் வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறேன், நாளை காலையில் வந்து அவங்கள வந்து ஏற்றணும் பிக்கப் பண்ணணும். அப்போ ஒரு நாள் வந்து வாகனம் சும்மா கிடக்க போதும், அதையும் கருத்தில் கொண்டு அவர் அந்த இடத்துல இருந்து
அவசரமாக வந்து வெளிக்கிட்டு வந்துட்டார். அதாவது ஒரு முக்கியமான நபருடைய அவர் நெருங்கிய உறவினுடைய இறப்பு காரணமாக வந்து வர வேண்டிய சூழ்நிலை. நான் யோசிப்பேன் நீங்கள் என்ன காரணத்தினால் அவர் வந்ததுன்னு சொல்லிட்டு இறப்பு காரணமாக உடனே அவங்கள கொண்டு ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணி கொண்டு ஏர்போர்ட்ல இந்த தகவலை வந்து கேள்விப்படுறாரு இப்படி ஒரு நடந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கோல் அடி சொல்கிறார். அப்போ நான் சொன்னேன் வந்து நீங்கள் அவரை கொண்டு என்ன அவங்கள கொண்டு நீங்கள் அவங்களோட இடத்துல வந்து விட்டுட்டு நீங்கள் வரலாம் என்ற விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். நான் அதே மாதிரி பாதுகாப்பான அவங்களோட வீடு என்ன அது வந்து ஹோட்டல் இல்லை, அவங்களுடைய வீடில் வந்து அவங்கள இறக்கிட்டு பேனையும் வந்து அவங்களோட வீட்டை போட்டுவிட்டு ஏன்னா கேமரா இருக்குது, சிசிடிவிக்கு வந்து கேமரா இருக்குது, நாங்கள் வந்து எனி டைம் வந்து வாட்ச் பண்ணி கொண்டிருக்கலாம், கேமராவில் வந்து பேசிக்கொள்ளலாம், பாதுகாப்பாக இருக்கும். என்ன நாங்கள் இப்போ வாகனம் போனாலும் இதால் போகுது அப்படின்னு நாங்கள் நோட் பண்ணி கொண்டிருப்போம். ஜிபிஎஸ் இருக்குது, கேமரா இருக்குது, அதனால் எங்கள் இதில் வந்து சேஃப்டி இருக்குன்றது வந்து நாங்கள் இந்த இடத்துல தெளிவாக வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அவள் விட்டுறது பிறகு அந்த இங்கேருந்து மட்டக்களப்புலேருந்து கூட்டிகிட்டு போன அந்த அக்காவை வந்து சொன்னவங்க தம்பி நீ அவசரமாக போக வேண்டிய சூழ்நிலை, தம்பி நீ போயிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வந்து காய்ச்சிருந்தாங்க. அப்போ நான் இன்றைக்கு காலையில் வந்து என்ன செய்யணும்னா நான் ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கலைண்ணே. என்னால் இன்றைக்கு ஏதோ வேலை நிறுத்த போராட்டம்னு சொல்லி நாங்கள் டிக்டாக்லாம் பார்த்து நாங்கள் பஸ் எல்லாம் வந்து ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பதட்டம் ஆகுது. என்னால் ஊரில் இருந்து நாங்கள் டிரைவரை வந்து அனுப்பணும்னே, அப்போ வந்து பஸ்ஸும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் டிக்டாக்ல பார்த்துட்டு உடனே நான் என்ன செய்யணும்னா ஏன்னா இன்றைக்கு வந்து ஆஃபீஸில் வந்து வேலை நடந்துகிட்டு மகளே, கண்ணாடி ஃபிட்டிங் வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நான் ஃபோட்டோ காட்டினா உங்களுக்கு தெரியும் பாருங்க மகளே. கண்ணாடி ஃபிட்டிங் வேலை வந்து ஆஃபீஸில் வந்து நடந்து கொண்டிருக்கு. நான் இன்றைக்கு வந்து அங்கே 2 ஆகணும்னே, இருந்தாலும் நான் ஏன் வந்தேன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய முதலாவது கஸ்டமர் என்ன எங்களை நம்பி வந்தவங்க அவங்க நாங்கள் ரோட்டில் விட்ட மாதிரி அப்படி விடக்கூடாது. அப்போ வந்து நாங்கள் டிரைவரையும் வந்து அனுப்பி என்ன சொல்கிறது முதலாவது டிரைவர் நம்ம கூப்பிட்டு அவங்கள வந்து பஸ்ஸில் அதில் அனுப்பி விட்டு தெரியாமல் தட்டு தருமாறு திரியறதுக்கு வந்து எனக்கு விருப்பம் இல்லை. அப்போ வந்து நாங்கள் நேரடியாக வந்து பார்த்துட்டு எனக்கும் வந்து கொழும்புல சின்ன அலுவல் இருக்குண்ணே, ஒரு எங்களோட லைசன்ஸ் சம்மந்தமான ஒரு சின்ன அலுவல் உண்டு கொழும்புல இருந்தபடியால் நான் யோசிச்சேன். அப்போ ஒரு கல்லில் 2 வேலையை முடிக்கணுமே, அப்போ டிரைவரையும் வந்து ஏற்றி போனமாக இருக்கும், நாங்களும் 2 வேலையை வந்து கொழும்புல வந்து முடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு லைவ் லொக்கேஷனை வந்து அனுப்பியிருந்தாங்க. இப்படி நாங்கள் எந்த இடத்துல நிற்கிறோம்னு சொல்லிட்டு அப்போ நான் அக்காட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டேன். முதலாவது அக்கா மன்னிச்சு கொள்ளுங்க, இது வந்து எதிர்பாராமல் வந்த ஒரு விஷயம் என்ன அப்படி இல்லை தம்பி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை தம்பி, நாங்கள் இன்றைக்கி போய்ட்டு தான் நிற்க போகிறோம், ஏன்னா நானும் இப்போ வெளிநாடு வந்திருக்கு, எனக்கு டயர்டாக இருக்குது, நாங்கள் நிற்க போகிறோம், அதனால் பிரச்சனை இல்லை, வேன் வந்து எங்கள்கிட்ட வீட்டை நிற்கும் என்று சொல்லியிருந்தாங்க. நாங்களையும் மானிட்டர் பண்ணி கொண்டு நான் பார்த்துக்கணும், இது நாங்கள் வரப்போ அடிக்கடி பார்த்துக்கலாமா அந்த வேன் அதெல்லாம் நிற்கும், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே காலையில் 9 மணி 10 மணி போல் வெளிக்கிட்டு கட்டுநாயகா நீர்கொழும்பில் ஒரு இடத்துல நின்றவங்க. அப்போ நாங்கள் கழுதா வழியில் இருந்து ஒரு டிரைவர் பொடியை ஏற்றி கொண்டும் நாங்கள் 3 பேரும் வந்து காரையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் வெளிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அவங்களோட வீட்டை போனது பிறகு அக்கா நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லி நான் இடையில வரக்குள்ளே கோல் எடுத்தவங்க தம்பி எதால் வாரீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில் வந்துன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். டிரைவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ அவங்களோட நிற்கிறாங்கண்ணே, ஏன்னா டிரைவருக்கும் சேர்த்து வந்து அவங்களோட வீட்டில் வந்து ஒரு ரூம் ஒன்று வச்சுருக்காங்க டிரைவருக்கு சேர்த்து. அப்போ அந்த முதலாவது டிரைவர் வந்து வீட்டை வந்துட்டார். இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ அவங்களோட வீட்டை வந்து நிற்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க வந்து தம்பி நீங்கள் காரில் இல்லாமல் வந்து அவரை வந்து ஏற்றி வந்திருக்கீங்க, இது உங்களுக்கு என்ன சிரமமாக இருக்குது, எங்களுக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அக்கா கிட்ட வந்து சொல்லியிருந்தேன்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் முதலாக எங்களுடைய வாகனத்தை வந்து நீங்கள் பிக்கப் பண்ணி வந்திருக்கீங்க, உங்களை நாங்கள் நடு ரோட்டில் விடுற மாதிரி விடக்கூடாதுன்னு. அப்போ டிரைவர் இல்லாமல் நீங்கள் எங்கிட்ட காசு விட்டு எடுத்துகிட்டு வேன் வந்து சும்மா நிற்கிறதுக்கு எடுக்கல, என்ன வேன் ஒரு தான் எடுத்துருக்கீங்க. அப்போ அதனால் அக்கா நாங்களே கஷ்டப்பட்டு எங்களுக்கு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆளை வந்து நாங்கள் ஏற்றிட்டு வந்திருக்குமென்ற விஷயத்தை வந்து நாங்கள் தெளிவுபடுத்தினதில் அக்கா சொன்னாங்க ஓகே தம்பின்னு சொல்லியிருந்தாங்க. நாளை காலையில் வந்து ஒரு அம்மா வராங்க 29 நைட் இன்றைக்கு நைட்டுக்கு, அதாவது காலையெல்லாம் வருவாங்களா 30ஆம் தேதி தான் ஏர்போர்ட் வந்து வருவாங்க. அவங்க நைட்டுக்கு இன்றைக்கு வலிக்கிறாங்க, 29ஆம் தேதி வலிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வந்து கொலோட்டத்துக்கு ஆயிடுச்சு தம்பி சிரமம் சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன் அம்மா எங்களோட கடமையை வந்து எங்களோட வேலையை வந்து நாங்கள் சரியாக செய்யணும், டிரைவரை வந்து நாங்கள் அந்த இடத்துல சரியாக வந்து கூட்டி விடணும், உங்களுக்கு வந்து பாதுகாப்பு நாங்கள் தரணும், எங்களை நம்பி நீங்கள் முதலாக வந்து நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க நம்மன்னு சொல்லிட்டு நம்பிக்கையை வந்து நாங்கள் கூட்டி விட்டுட்டு இப்போ கதைச்சிட்டு அவங்க டீ எல்லாம் வந்து போட்டுருந்தவங்க நாங்கள் குடிச்சிட்டு இப்போ நாங்கள் கொழும்புல நிற்கிறோம். இப்போ கொழும்புல வந்து நாங்கள் தெரியும் அஞ்சலம்மா சந்தி அப்படின்ற இடத்துல வந்து நிற்கிறோம், சாப்பிட்றதுக்கு வந்துருக்கிறோம், ஒரு ஹோட்டல்லாம் வந்து நிற்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அது மட்டும் இல்லை, தம்பியை டிரைவர் வந்து ஏற்றிட்டு வந்து விட்டது மட்டும் இல்லை, எனக்கு நாளைக்கு 12 மணி வரைக்கும் தான் வந்து அந்த இடம் திறந்துருக்கு. ஏன்னா நாளைக்கு வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து க்ளோஸ்.
அது ஒரு முக்கியமான ஒரு அலுவல். அந்த அலுவலை வந்து நாளைக்கு 12 மணிக்குள்ளே வந்து முடிச்சே ஆகணுமே. இப்போ நாங்கள் 2 வேலைக்கு வந்து தான் வந்தேன். டிரைவரை விடுறதுக்கு மட்டும் இல்லை, உண்மை சொல்ல பொய் சொல்லக்கூட அண்ணன், டிரைவரை விடுறதுக்கு மட்டும் இல்லை, 2 வேலைக்கு தான் வந்து நாங்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் வந்து களுவாஞ்சிக்குடியில் எங்களுடைய ஆஃபீஸுக்குள்ளே நாங்கள் நிற்க வேண்டிய ஒரு ஆட்கள். ஆனால் நாங்கள் திடீர்னு அங்கேருந்து வெளிக்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் அதுக்குரிய ஆளெல்லாம் வந்து அங்கே செட் பண்ணி விட்டால் வந்து நாங்கள் அவங்களுடைய சாப்பாடு கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு கண்காணிப்புக்கு நான் விட்டு தான் வந்தனாங்க. இப்படி தான் நம்ம வந்து ஒன்று நினைக்குள்ளே வந்து ஆண்டவன் வந்து ஒன்று நினைப்பான். என்ன எனக்கும் திடீர்னு நம்ம என்னடா அது என்ன செய்யறேன்னு இதாக போயிட்டு என்னால் இரவு வந்து கிட்டத்தட்ட 1 மணி இப்படி இறந்துட்டாங்க. நாங்கள் வந்து கட்டாயம் வரணும்னு சொல்லக்குள்ள அப்போ நான் வந்து தடுக்கலாமா, என்ன தடுக்கலாமா, நீங்கள் வேனை கொண்டு போய்த்தீங்க, நீங்கள் வேனை வச்சு தான் வரணும்னு சொல்லிட்டு அப்படின்னா அவங்களோட குடும்பத்தையும் அவங்க பார்த்தே ஆகணும்னு அப்போ நானே வந்து சொல்லியிருந்தேன், நீங்கள் வாங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் காலையிலே வந்து வெளிக்கிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, டிரைவர் வந்து அவங்களோட இருக்கிறாங்க. அடுத்து இன்றைக்கி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் வந்துட்டு அவங்க இன்றைக்கி வந்து ஒரு இடத்தையும் போகாதது. என்ன இன்றைக்கி வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கணும், நேற்று வந்து வந்தாலும் வந்து ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக வேண்டி அவங்க ஒரு இடத்தையும் போகலை. அதுதான் வந்து கடவுள் தந்த ஒரு வாய்ப்பு. இருந்தாலும் வந்து எங்களுடைய டிரைவர் அவருடைய நெருங்கிய உறவு ஒரு ஆள் வந்து இறந்துட்டாங்க, அது அவருடைய விதி. அவங்களுக்கு நாங்கள் ஆழ்ந்த இரங்கல்களை வந்து நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். கழிச்சு கொண்டு நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மகளே பாருங்கள், 3 பேருக்கு வந்து நான் 3 போர்ஷன் வந்து எடுத்திருக்கேன். என்ன இது வந்து சிங்கிள் போர்ஷன், என்ன சிங்கிள் போர்ஷன். இது நான் நல்லா இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி இங்கே சாப்பிட்ருக்கேன், நல்லா இருக்கும். நம்ம டயட் தான் இருந்தாலும் என்ன செய்கிறேன், இப்போ காலையில் மட்டும்தான் சாப்பிட்டாங்க, மதிய சாப்பாடையும் சேர்த்து இப்போ நாங்கள் சாப்பிட்றோம். டைமில் இந்த டைமில் உண்மையில் வந்து சாப்பிடக்கூடாது மனுஷன். இருந்தாலும் என்ன செய்கிறேன், பசியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பயங்கர பசியாக இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால் வந்துட்டு அவ்வளோ தூரம் அங்கேருந்து நான் கார் ஓடி வந்தேன். என்ன யோசிச்சு பாருங்கள், மட்டக்களப்புலேருந்து கொழும்புக்கு வந்து காரடி வர கிட்டத்தட்ட 380-370 கிலோமீட்டர் அங்கேருந்து வரணும். என்ன அது வந்து ரூட்டு தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை, இடையிடையே வந்து ரூட்டெல்லாம் தெரியாது. கூகுள் மேப் பார்த்தா வந்து அங்கே மாறிக்கொண்டு இங்கே மாறிக்கொண்டு, ஏன்னா அவங்க நின்ற இடம் வந்து அப்படியே இடம் சின்ன ஒரு ஓடைக்குள்ள வந்து அவன் நின்றுவாங்க. நீர்வளம்பில் வந்து ஒரு மாதிரியாக கண்டுபிடிச்சி ஆளை கொண்டு இறக்கிட்டு வந்துட்டோம். என்ன செய்கிற நம்ம வந்து புதிய தொழில், என்ன புது பிஸ்னஸ் கண்டிப்பாக வந்து அது பழகணும். முதல் நாளே இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து என்ன ஒரு தாண்டிருக்கு. இது வந்து கடவுள் தார ஒரு சோதனை. டிரைவர் வந்து எங்களோட வாகனத்தை கொண்டு போகிறார். அவர் வந்து அவசரமாக வந்து அங்கேருந்து வாரார். என்ன வர இங்கேருந்து மட்டக்களப்பு தான் டிரைவர் அனுப்பணும். என்ன குழம்புலேருந்து நம்பிக்கையாக வந்து ஒரு டிரைவர் எடுக்கல. அதுன்னு அடுத்து வந்து எங்களோட வாகனத்தை புக் பண்ணி வந்தவங்க நம்பிக்கைலாம் இருக்கு. என்ன ஊரில் என்னக்குள்ளே தமிழாக்கள் என்னக்குள்ள வந்து அவங்க நம்பிக்கை கொண்டு வரும். அதனாலாம் ஏற்றி கொண்டு விட்டுட்டு நாங்கள் சொல்லிட்டு ஒன்று யோசித்தவர்கள நல்ல டிரைவர். இவர் வந்து நிறைய காலம் வந்து வாகனம் ஓடி இருக்கிறார். அடுத்த இந்த குடிக்கிற பழக்கம் இல்லை, தம் அடிக்கிற பழக்கம் இல்லை, டீசலான தம்பின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டு வந்திருக்கோம். உண்மையிலே அப்படி அதாவது நாங்கள் குடிக்கிறார்கள் தம் அடிக்கிறார்கள் இவங்களை வந்து நாங்கள் டிரைவரை வந்து எடுக்க மாட்டோம் அப்படின்ற சொல்லிக்கோம். ஏன்னா காரணம் என்னென்னால் எங்களை நம்பி நீங்கள் வரக்குள்ளே வந்து நாங்கள் மது அருந்தக்கூடிய நபர் நாங்கள் விடக்குள்ளே வந்து நாளைக்கு எங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவும் அது ஒரு பாதுகாப்பு இல்லாமலும் வரும். அப்போ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் சேஃப்டியாக இப்படியான அகலை தான் வந்து நாங்கள் வேலைக்கு எடுத்து ரெடி வச்சுக்கோம். பாருங்கள், ஒரு டிரைவர் வந்து போனாலும் இன்னொரு டிரைவர் வந்து நாங்கள் இதுக்கு வச்சுருக்கோம். ஒரு ஆள் மட்டும் இல்லை, இன்னும் இருக்காங்க. இவரும் இல்லாமல் போனால் வந்து இன்னொரு டிரைவர் வந்து கண்டிப்பாக அந்த டைமுக்கு நாங்கள் ஒன்று சேர்த்துருப்போம். பசிக்குது, இப்போ சாப்பிட்லான்னு கொடுங்க, கையை கழித்து வரது. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கையை கழித்து வந்துட்டோம். இது தம்பிர சாப்பாடு இருந்தாங்க. அவர் வந்து வீடியோ எடுக்கல. இப்போ என்னென்னா ஸ்டாண்டு வந்து மேசையில் வச்சுருக்காரு. என்ன அவர் வந்து அங்கே சாப்பிடட்டும், நம்ம வந்து காய்ச்சி கொண்டு சாப்பிட காய்ப்போம். என்ன பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது பறக்குதான். நிறைய நாளை பிறகு சாப்பிடும் மேலே நல்லா இருக்கு மகளே. இது வந்து கோட்டா கோகமை அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாப்பிட்டது. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு பிறகு இந்த சாப்பாடை வந்து சாப்பிட்றேன். உண்மையிலே அருமையாக இருக்குது.
இது வந்து அருமையாக இருக்குது. இன்றைய நாள் பயங்கர டயர்டு எனக்கு. என்ன எல்லா வேலையும் முடிக்கணும் மக்கள் எடுத்துகிட்டு இருந்தது. ஆனால் நான் ஏன் நேரடியாக வந்தேன்னு சொன்னால், மெயின் நேரடியாக வந்து ஒரு ஆள் ஏற்றி போக்குள்ள டிரைவர் அங்கேருந்து வரக்குள்ளே நீ அவங்க என்னத்தை யோசிப்பாங்களோ தெரியாமல் நேரில் ஒரு மணிப்பை கேட்டுட்டு டிரைவர் பிறகு தான் கூட்டி வந்தேன் நான். அவங்க அதை புரிஞ்சு கொண்டுதாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணித்தாங்க. கண்டிப்பாக ஏன்னா அவங்க எங்களுடைய வீடியோவில் கதைக்க முடிஞ்சாலும் கதைப்பாங்க. ஊருக்கு வந்தது பிறகு எது நடக்குதோ அது நடக்கும். ஒன்றும் செய்யலாது. சாப்பிடுவேன் ஃபஸ்ட்டுக்கு. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சனு தம்பி இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம எப்படி சாப்பாடு நல்லாக்கா? உண்மையிலேயே அருமையாக இருக்குது. இது இங்கே சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் இது அப்படியான அருமையான இருக்கின்றது. இருந்த பசிக்கு மகளே நான் கூட சாப்பிடணும், அதிகமாக சாப்பிடணும்னு நான் மனசு தோணுச்சு. நான் சாப்பிட்டு போகல டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஒன்று யோசிச்சேன், கூட சாப்பிட்டா உடம்பு வச்சிருமே என்ற ஒரு யோசனையில் எனக்கு நைட்டுக்கு போகல அவ்வளோ இந்த உடம்புக்கு தேவையோ அவ்வளோ எடுத்து போட்டு நான் வச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தம்பி நைட்டுக்கு சாப்பிடுவான் சன். இப்போ சாப்பிடுது இப்போ எடிட் பண்ணி போகல அவருக்கு பசி எடுக்கும். அது நைட்டில் எடிட் பண்ண முடிஞ்சா பசிக்கிற கூட முதல். இப்போ என்ன மாதிரி தெரியல. ஆனால் நைட் டைம் சாப்பிட்றான் தான் நான் தெளிகிற மாதிரி இல்லை தம்பி. ஏன் தம்பி நான் படியா தரணும் சாப்பாடு உனக்கு. நைட்டில் 1 மணி சாப்பிடு ஒவ்வொரு நாள். இல்லை ஓகே போதும் எனக்கு. நல்லா சாப்பாடு. அஞ்சலம்மா சந்தையில் இருக்கக்கூடிய இந்த எலைட் இந்த ஹோட்டலில் யாராவது சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க. என்ன வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பனர்ஷன் டிராவல்ஸ் ஊடாக நீங்களும் சிறந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளணும். நீங்களும் இலங்கையில் பல இடங்களுக்கு போயிட்டு ஒரு நம்பிக்கையாக ஒரு பாதுகாப்பாக வரணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பனர்ஷன் டிராவல்ஸை நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்களும் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பனர்ஷன் டிராவல்ஸ் ஊடாக நீங்களும் எங்கள்கிட்ட வேனை புக் பண்ணணும், பாதுகாப்பான ஒரு சேவையை பெறணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குமே. நீங்கள் எங்கள்கிட்ட புக் பண்ணக்குள்ள எங்களை போகல நாங்களும் மாதம் லீசிங்கில் கட்டக்கூடியமாக இருக்கும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 074 076 83 49 அப்படின்ற இந்த ஸ்க்ரீனில் திட்டுற இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஃபோன் ஆன்சர் பண்ணாட்டி நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொள்ளும். இன்னும் ஒரு நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது, அதுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு இலங்கையில் நீங்கள் போக வேண்டிய இடங்களுக்கு போய்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை எங்கள்கிட்ட பேக்கேஜுகள் இருக்குது. இலங்கையில் இந்த இடங்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு அனுபவத்தை பெறலாம்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதையும் நீங்கள் கேட்டு உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வரலாம். எனவே நீங்கள் இந்த மாதம் ஒரு சில இடங்களில் ஹாலிடே முடிஞ்சு ஒரு சில இடங்கள் இப்போ ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் எதிர்வரும் காலங்கள் ஹாலிடே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச பழக்கமான நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க. நீங்களும் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நபர்களும் எங்களுடைய இந்த வாட்ஸ்அப் இலக்கத்தினோட தொடர்பு கொண்டு நீங்கள் இலங்கையில் எந்த இடத்துக்கு போகிறாலும் அங்கே பாதுகாப்பான ஒரு பயண சேவையினை வழங்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் வீடியோ முடிச்சு கொடுக்குறோம். இன்றைக்கி கதைக்கிறதுக்கு சரியான டயர்டாக இருக்குது. இப்போ நாங்கள் சாப்பிட்டு ஒரு ரூமில் தூங்கிட்டு நாளைக்கு 8 மணிக்கு நாங்கள் போகணும். 12:30 மணி வரைக்கும் தான் அந்த இடம் திறந்திருக்கும். அதுக்குள்ளே நாங்கள் இந்த வேலையினுடைய மறு பக்கத்தை முடிக்கணும். முடிச்சதான் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்கள் வீடியோ முடிச்சு கொடுக்குறோம். ஓகே மகளே, எதிர்வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லாமல் இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷா. பாய்.